எல்லாருக்கும் வணக்கங்க. இப்ப நான் பேச போறது சூர்யா 47 படத்தை பத்தி தான். இந்த படத்தோட தயாரிப்பாளர் கிட்டத்தட்ட இவர் தான் அப்படிங்கிற மாதிரி முடிவாயிருக்கு. ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளர் இந்த படத்தை தயாரிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. ஆனா இந்த விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் செம்ம சர்ப்ரைஸா தான் இருக்கு. அதே சமயம் சூர்யா 47 திரைப்படத்தோட டைரக்டர் கண்டிப்பா இவர் தான் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட பேரை அடிச்சு சொன்னாங்க. சொன்னபடியே இவர் தான் இந்த படத்தோட டைரக்டரா கமிட் ஆயிருக்காங்க. ஆக்சுவலா இவங்களோட பேர் ஜித்து மாதவன். ஸோ இவங்க ஆல்ரெடி ஆவேசம்னு ஒரு திரைப்படம் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படம் ஓடிடிலையும் செம்மையா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சு, தேட்ரிக்கலாவும் செம்மையா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சு. ஆவேசம் படத்துல லீட் ரோல் பண்ணது பகத் பாசில் சும்மா மிரட்டி விட்டுருந்தாரு. ஸோ ஆவேசம் படம் எடுத்த டைரக்டர் கூட சூர்யா இவங்க கை கோர்த்து ஒரு படம் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பல மாசங்களா பேச்சுவார்த்தையில தான் இருந்துச்சு. நான் கூட ரூமரா தான் இருக்கும்னு நினைச்சேன். பட் ஆனால் அது ரூமர் கிடையாது, உண்மைதான். கிட்டத்தட்ட ஷூட்டிங்கே இன்னும் கொஞ்ச நாள்ல ஆரம்பிக்க போறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா சூர்யா 47 திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க பக்கா கமர்ஷியல்ல தான் இருக்க போகுது. அதே சமயம் இந்த படம் சூர்யா இவங்களோட கெரியர்ல ஒரு திருப்புமுனையான ஒரு படமா தான் இருக்கும். எப்படி நாம காக்க கக்க திரைப்படத்தை இப்போ வரைக்கும் நினைவு கூர்ந்து இந்த படம் மாதிரி வேற எந்த படமுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமோ, எப்படி நாம சிங்கம் படத்தோட ஒவ்வொரு பாட்டையும் பார்த்து இந்த படம் மாதிரி இந்த படம் இல்லவே இல்லை அப்படின்னு நாம சொல்லிட்டு இருக்கோமோ, அதே மாதிரிதான் சூர்யா 47 திரைப்படமும் இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா காக்க கக்க திரைப்படம் மாதிரியே சிங்கம் சீரீஸ் மாதிரியே இந்த படமும் ஒரு காப் ஸ்டோரிங்க. ஆமாங்க, திரும்பவும் சூர்யா இவங்க ஒரு போலீஸ் ஸ்டோரியில காப்பா நடிக்க போறாங்க. இந்த மாதிரி ஒரு போலீஸ் ஸ்டோரி அப்படிங்கிறது தான் உண்மையிலேயே செம்ம சஸ்பென்ஸான ஒரு விஷயமா இருக்கு. அதே சமயம் டைரக்டர் உண்மையிலேயே செம்ம டேலண்டான ஒரு டைரக்டர். ஏன்னா ஆவேசம் படம் பாத்தீங்கன்னா ஜித்து மாதவன் எப்படியாப்பட்ட ஒரு டைரக்டர் அப்படிங்கிறது நீங்க தெளிவா புரிஞ்சுக்க முடியும். ஸோ திரைக்கதையில மனுஷன் செம்மையா வேலை பார்ப்பாரு. கண்டிப்பா சூர்யா இவங்களோட கெரியர்ல சூர்யா 47 திரைப்படம் முக்கியமான ஒரு போலீஸ் ஸ்டோரி உள்ள ஒரு படமா உருவாக போகுது. ஸோ எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. அதே சமயம் சூர்யா இந்த படத்தை நடிக்கிறது மட்டும் இல்லாம கூடவே தயாரிக்கவும் போறாரு. ஏன்னா ஒரு டைரக்டர் நினைச்சபடி அவரோட விஷனை எடுக்க எந்த ஒரு தயாரிப்பாளரும் ஃப்ரீடம் கொடுக்கறதே கிடையாதுங்க. ஏகப்பட்ட நடிகர்கள் படத்துல நடந்திருக்கு. ஆனா சூர்யா இவங்களோட படங்கள்ல மட்டும் அடிக்கடி நடக்குது. அதனாலதான் சூர்யா இவங்களோட கெரியர்ல சமீப காலமா பிளாப் ஆன படங்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா படத்துலயுமே தயாரிப்பாளரோட தலையீடு இருந்திருக்கு. ஒரு சைடு பாத்தீங்கன்னா ஃபண்டு பெருசா கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ டைரக்டர் கேட்கிற ஜூனியர் ஆர்டிஸ்ட் செட்டுக்கு அனுப்பவே மாட்டாங்க. என் கருப்பு படத்துல கூட இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஏன்னா கருப்பு படத்துல ஒரு சீக்வன்ஸ் எடுக்கிறதுக்கு மேக்சிமம் 45ல இருந்து 65 ஜூனியர் ஆர்டிஸ்ட் தேவைப்படுது. ஆனா கருப்பு படத்தோட தயாரிப்பாளர் வெறும் 25 ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் அனுப்பியிருக்காங்க. உடனே ஆர்ஜே பாலாஜி கடுப்பாயி 2 நாள் ஷூட்டிங்கே நடத்தவே இல்லை. அப்படியே தள்ளி வச்சுட்டாரு. ஸோ இப்படி சூர்யா இவங்க அடிக்கடி இவரோட படங்கள்ல இந்த மாதிரி ஒரு விஷயத்த கவனிக்கிறதுனால கவனிக்கிறதுனால இனிமேட்டு நாம ஏன் சொந்தமா ஒரு தயாரிப்பு நிறுவனம் ஆரம்பிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி இவர் நினைச்சிருக்காரு. நீங்க கேட்க வர்றது சொல்ல வர்றது எனக்கு புரியுது. ஆக்சுவலா ஆல்ரெடி சூர்யா இவங்கள்ட்ட தான் 2D என்டர்டைன்மெண்ட்னு ஒரு தயாரிப்பு நிறுவனம் இருக்கு. ஸோ இந்த தயாரிப்பு நிறுவனத்துல சூர்யா இவங்க படங்கள் தயாரிச்சுக்கிட்டு தானே இருக்காங்க. இப்ப எதுக்கு இன்னொரு தயாரிப்பு நிறுவனம் அப்படின்னு தானே கேட்க வரீங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா 2D என்டர்டைன்மெண்ட் பட தயாரிப்பு நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் சூர்யா இவங்களால தன்னிச்சையா ஒரு ப்ரொடியூசரா எந்த ஒரு டிசிஷனும் எடுக்கவே முடியாது. மாறா ஜோதிகா இவங்கள்ட்ட டிஸ்கஷன் பண்ணி அதுக்கப்புறம் ஃபைனலா ஒரு டிசிஷன் எடுக்கிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. ஏகப்பட்ட படத்துல இது நடந்திருக்கு. ஆனா சூர்யாவை பொறுத்த வரைக்கும் தன்னிச்சையா செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ இவரோட ஃபேமிலி நம்பர் யாருமே இவரோட ஒர்க்ல தலையிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவர் நினைக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் தனியா ஒரு பட தயாரிப்பு நிறுவனம் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு போல்டான ஒரு டிசிஷன் எடுத்திருக்கிறதா நான் முழுசா நம்புறேன். அதனாலதான் சூர்யா 47 திரைப்படத்தை இவரோட பட தயாரிப்பு நிறுவனம் தயாரிக்க போறதா நான் உங்ககிட்ட சொல்றேன்.
ஆக்சுவலா வந்து சூர்யா இவங்களோட புது பட தயாரிப்பு நிறுவனத்தோட பேர் என்ன தெரியுமா? லகரம். பேரு சூப்பரா இருக்குல்ல? செம்மையா இருக்குங்க. எப்படிதான் இந்த மாதிரி ஒரு பேர்லாம் வந்து சூர்யா இவங்க வந்து தேடி பிடிக்கிறாங்கன்னு தெரியல. அகரம்னு ஒரு ஃபவுண்டேஷன் ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. ஸோ அகரம். இதுவே வந்து செம்மையான ஒரு கேட்சபிளான ஒரு பேரு தான். அதுவும் அழகான ஒரு தமிழ் பேரு. அதே மாதிரி வந்து லகரம் அப்படிங்கிற ஒரு பேர் ஒண்ணு தேடி கண்டுபிடிச்சு இவரோட பட தயாரிப்பு நிறுவனத்துக்கு பேர் வைக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படம் மட்டும் கிடையாதுங்க. இனிமேட்டு இவங்க நடிக்க போற ஒரு சில படங்களை வந்து இவங்களே வந்து தயாரிக்க போறாங்க. அதே சமயம் வந்து ப்ரொடியூசரா இருக்கிறது சர்வ சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ரொம்ப ரொம்ப ரிஸ்கியான ஒரு ஜாப். பட் இந்த மாதிரி ஒரு ரிஸ்கியான ஒரு ஜாப்பை சூர்யா இவங்க இப்ப ஹேண்டில் பண்ண போறாங்க. ஸோ கூடிய சீக்கிரமே அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுதுங்க. ஸோ அதுக்காண்டி தான் நான் இயர்லா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதே சமயம் வந்து இந்த சூர்யா 47 திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் சூர்யா இவங்க வந்து காக்கா திரைப்படத்துக்கு பிறகு ஒரு ஒரு காப் ஸ்டோரியில நடிக்க போறதுனால எந்த மாதிரி ஒரு காப் ஸ்டோரியா இருக்க போது, இவருக்கு எதிரா இந்த படத்துல வில்லனா நடிக்க போற நடிகர் யாரு, இவருக்கு இந்த படத்துல பேரா நடிக்க போற அந்த நடிகை யாரு அப்படிங்கிற ஒரு தேடுதல் எனக்குள்ள இருந்துச்சு. அதனால வந்து அலசி ஆராய்ஞ்சு பார்த்து ஓரளவுக்கு வந்து இவங்க 2 பேர் தான் இந்த படத்துல வந்து இந்த 2 கேரக்டர்ல நடிக்க போறதா நான் நினைக்கிறேன். ஸோ அவங்களோட பேர் வந்து ஒருத்தவங்க நேம் வந்து பகத் பாசில், இன்னொருத்தவங்க நேம் வந்து நசிரியா. ஆமாங்க, நசிரியா வந்து சூர்யா 47 திரைப்படத்துல கண்டிப்பா வந்து சூர்யா இவங்களுக்கு பேரா தான் பண்ணுவாங்க. அதே சமயம் வந்து பகத் பாசில் வந்து ஜித்து மாதவன் டைரக்ஷன்ல ஆவேசம் திரைப்படத்துல லீட் ரோல் பண்ணியிருந்தாரு. கிட்டத்தட்ட கூட்டி கழிச்சு பார்த்தா ஆவேசம் படத்தோட டைரக்டர் சூர்யா 47 திரைப்படத்தை டைரக்ட் பண்றதுனால கண்டிப்பா வந்து பகத் பாசில் இந்த படத்துல நடிக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கிறதுனால சோ எனக்கு என்ன தோணுதுன்னா வில்லனா இந்த படத்துல இவர் தான் நடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி நான் பெருசா எதிர்பார்க்கிறேன். அப்புறம் இந்த படத்தோட ஷூட்டிங் கண்டிப்பா வந்து டிசம்பர் மாசம் எண்ட்ல ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப தகவல் கிடைச்சிருக்குங்க. சோ எது எப்படியோங்க இந்த படம் சம்பந்தமான முக்கியமான ஒரு சில விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அலசி ஆராய்ஞ்சு பார்த்து தான் இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். உண்மையா பொய்யா அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா வந்து இந்த படம் சம்பந்தமான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் நாம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ கண்டிப்பா வந்து சூர்யா 47 திரைப்படத்தை சூர்யா இவங்க தயாரிச்சா செம்மையா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட எதிர்பார்ப்பாவே இருக்கு. பட் ஆனா வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த படத்தோட தயாரிப்பாளர் யாரு அப்படிங்கிறத முழுசா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். எனிவேங்க, இதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. நான் உங்களை அடுத்த வீடியோல கண்டிப்பா வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.